குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே மைதானத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தேசிய கொடியை ஏற்றினார். வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அலுவலகத்திலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நாடு முழுவதும் இன்று 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே மைதானத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தேசிய கொடியேற்றி ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தலைமை ஆணையர் ராஜசேகர் ரெட்டி லக்காடி தேசிய கொடியேற்றி பின்னர் பணியாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒன்றிய சரக்கு மற்றும் சேவை வரித்துறை அலுவலகத்தில் முதன்மை ஆணையர் ஜே.எம். கென்னடி தேசிய கொடியேற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய சராசரியை விட தமிழ்நாடு மண்டலத்தின் ஜிஎஸ்டி வருவாய் அதிகம் என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி collections in our Tamil Nadu and Puducherry zone is about to exceed the national average growth. It is our bounden duty to work in the few months left before the close of the fiscal year with utmost sincerity to augment GST collections in our formations. அண்ணா சாலையில் உள்ள மாநில கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்காயர் கே.பி. ஆனந்த் தேசிய கொடியேற்றினார். தெற்கு ரயில்வே பொது இயக்குநர் அனிம் சேரியன், முதன்மை தணிக்கை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி மற்றும் பணியாளர்கள் பங்கேற்றனர். மேலும் சென்னையில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்திலும் தேசிய கொடியேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.